கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்த சகோதரன் சகோதரியே, இந்த மாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் அருகில் நான் கொண்டு வருகிறேன். ஒரு குஷ்டரோகி இயேசுவை தேடி ஓடி வருகிறார். அவர் இரவெல்லாம் மலை மேல் ஏறி ஜெபம் பண்ணி இறங்கி கீழே வரும்போது அவர் இயேசு முதல் பார்த்தது அந்த குஷ்டரோகி தான். அந்த குஷ்டரோகி மன கஷ்டம் அழுகுறான், ஆண்டவரே, நான் இந்த வியாதியில மிகவும் கொடுமையாக இருக்கேன். என்னை ஊர் ஒதுக்கி வைத்திருக்குது, சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்குது, நான் எங்கேயும் போக முடியல. அதான் நீங்கள் நினைத்து பாருங்கள், குஷ்டரோகியை யாரும் பக்கத்துல உட்கார வைக்க மாட்டார்கள். ஒரு டாக்டர் இருந்தா கூட பென்சிலோ பேனா வச்சுதான் டெஸ்ட் பண்றான். அந்த அளவுக்கு ஒரு ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் அந்த நிலைமை தெரிந்து ஆண்டவர்கிட்ட இருந்து அழுகுறான், நான் என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டுமா ஆண்டவர்? எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்ப்பீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்று அவன் கண்ணீரோடு கேட்கும்போது ஏச்சு அவன் கண்ணீரை கண்டு அவருக்கே மனஸ்தாபப்பட்டு, எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாக என்று அவனை தொட்டு சுகமாக்கினார். அது மாதிரி இன்னைக்கு எந்த மனிதரும் தொட்டு சுகமாக்க வரமாட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பார்க்கும்போது எந்த வியாதியில இருந்தாலும் குஷ்டரோகியே தொட்ட கரம் உன்னை தொடக்க உன் பக்கத்தில் இருக்கிறார். இதே நேரத்துல கூட, இந்த நேரத்துல கூட நீ கேட்டால் கூட உன்னை தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நீ பல இடங்களுக்கு போயிருக்கலாம், டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், செலவழித்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனா இயேசு நோக்கி பார்த்தால் எப்படிப்பட்ட வியாதியை குணமாக்க வல்லவராக. ஏனென்றால் அவர் மரித்த தேவன் அல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். சதா காலம் உன்னோடு இருக்கார். எந்த வியாதியா இருந்தாலும் கவலைப்படாத, இயேசுவை நம்ப உன்னை குணமாக்குவார்.